வணக்கம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம வீட்டு வாசல்ல சாதாரணமான நிக்கிற ஒரு மரம் எப்படி ஒரு முழுமையான மருத்துவமனையாக, சமையலறையாக, ஏன் விவசாயத்தோட மாபெரும் பாதுகாவலனாகவும் வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் நாம முழுமையா பார்க்க போறோம். ஒரு நடமாடும் மருந்தகம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இது 100க்கு 100 உண்மைங்க. இந்த அருமையான வார்த்தை நம்ம தமிழர் பண்பாட்டிலையும் சித்த மருத்துவத்திலையும் வேப்ப மரத்துக்கு இருக்கிற ஆழமான பன்முகத்தன்மையை அப்படியே படப்புடிச்சு காட்டுது. இது வெறும் நிழல் தர சாதாரண மரம் இல்லைங்க. இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு நடமாடும் பெரிய ஹாஸ்பிட்டல். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிடுறேன். 1. ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரம். 2. சித்த மருத்துவ பயன்கள். 3. அறுசுவையில் வேம்பு. 4. வாழ்வியல் மற்றும் விவசாயம். கடைசியா 5. ரொம்ப ரொம்ப முக்கியமான முன்னெச்சரிக்கைகள். முதல் பகுதி ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரம். இப்போ இதுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம முன்னோர்கள் செஞ்ச பழங்கால ஆன்மீக சடங்குகள் எப்படி ஒரு பிரமாதமான கிருமி நாசினி தடுப்பா செயல்பட்டது அப்படிங்கிறது தான். உதாரணமா, அம்மை நோய் வந்த வீடுகள்ல வாசல்ல வேப்பிலை கட்டுறத பார்த்திருப்போம். அது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லங்க, கிருமிகள் உள்ள வராம தடுத்து நோயாளிக்கு ஏற்படுற அந்த அரிப்பை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான சயின்டிஃபிக் ஐடியாவும் கூட. குறிப்பா ஆடி மாச திருவிழாக்களை எடுத்துக்குங்க. அதுல தீச்சட்டி எடுக்கிறவங்க ஏன் உடம்புல வேப்பிலையை கட்டிக்கிறாங்க? இது நம்மளோட பாரம்பரிய மரபு மட்டும் இல்ல, அந்த நெருப்புனால உடம்புல ஏற்படுற அதீத வெப்பத்தை ரொம்ப வேகமா தணிக்கிற ஒரு அற்புதமான மருத்துவ முறை. ஆரோக்கியத்தையும் திருவிழாவையும் நம்ம ஆளுங்க எப்படி கலந்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அடுத்ததா பகுதி 2, சித்த மருத்துவ பயன்கள். வேப்பிலையோட குணப்படுத்தும் ஆற்றலை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த 2 முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு கிருமி நாசினி, இன்னொன்னு பூச்சிக்கொல்லி. அதாவது கிருமிகளை அழிக்கிற ஆற்றலும் ஒட்டுண்ணிகளை அழிக்கிற தன்மையும் இந்த வேப்பிலைக்கு இயற்கையாவே இருக்கு. இந்த 2 தன்மைகள் தான் இதோட அத்தனை மருத்துவ சக்திக்கும் முக்கிய காரணம். இந்த ஒரு சாதாரண இலை நம்ம ரத்தம், சர்மம், அப்புறம் சர்க்கரை அளவை எப்படி மாயாஜாலம் மாதிரி குணப்படுத்துதுன்னு பாருங்களேன். காலையில வெறும் வயித்துல ஒரு சின்ன வேப்பில உருண்டைய சாப்பிட்டா அது குடல் புழுக்களை அழிச்சு ரத்தத்தை சுத்தமாக்கும். இதையே மஞ்சளோட சேர்த்து அரைச்சி பூசுனா முகப்பரு, சிரங்கு எல்லாம் மாயமா மறைஞ்சிடும். ஏன், வேப்பில சாறு நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கூட கச்சிதமா கட்டுப்படுத்துது. எப்படிப்பட்ட ஒரு மேஜிக் பாத்தீங்களா? பகுதி 3, அறுசுவையில் வேம்பு. இப்போ உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்கிறேன். நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அறுசுவை விருந்துல ஏன் நாம வற்புறுத்தி ஒரு கசப்பான விஷயத்த சேர்த்துக்கிறோம்? என்னைக்காவது இதை பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னால ரொம்ப ஆழமான ஒரு வாழ்க்கை தத்துவமே ஒளிஞ்சிருக்குங்க. புத்தாண்டு அன்னைக்கு செய்யற அந்த மாங்காய் பச்சடியில வேப்பம்பூவை சேர்க்கறதுக்கு காரணம், வாழ்க்கையில இனிப்பான விஷயங்களை நம்ம எப்படி சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி கசப்பான கஷ்டங்களையும் தைரியமா ஏத்துக்கணும் அப்படிங்கறத நமக்கு கத்துக் கொடுக்கதான். தத்துவத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு பார்த்தா இதுல பிரமாதமான மருத்துவ குணமும் இருக்கு. குறிப்பா வேப்பம்பூ ரசம் செஞ்சு சாப்பிட்றப்போ நம்ம செரிமான கோளாறுகள் எல்லாம் சரியாகுது. உடம்புல இருக்கிற பித்தத்தை குறைச்சி நம்ம ஆரோக்கியத்தை அது ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணுது. இப்போ பகுதி 4, வாழ்வியல் மற்றும் விவசாயம். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. இந்த கிராமத்து பழமொழிய நாம எல்லாரும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். காலையில எழுந்ததும் வேப்பங்குச்சியில பல் துளக்கிற அந்த பழக்கத்தை நினைச்சு பாருங்க. ஈறுகளை பழமாக்குறதுக்கும் வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கும் இதை விட ஒரு சிறந்த நேச்சுரல் டூத் பிரஷ் உலகத்திலே வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு சமையலறையிலையும் இது எப்படி உதவுதுன்னு பாருங்களேன். அரிசி, பருப்பு சேமிச்சு வைக்கிற பாத்திரங்கள்ல கொஞ்சமா காய்ந்த வேப்பிலைகளை போட்டு வச்சா போதும். வண்டுகள், பூச்சிகள் வருங்கிற கவலையே நமக்கு கிடையாது. எந்த கெமிக்கலும் இல்லாத ஒரு அருமையான இயற்கை கவசம் இது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேப்பங்கொட்டையும் வேப்பிலை கரைசலும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். பயிர்களை தாக்கும் பூச்சிகளை விரட்டுறது மட்டும் இல்லாம எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இல்லாம மண்ணோட வளத்தை அப்படியே பாதுகாக்கிற ஒரு சக்தி வாய்ந்த இயற்கையான விவசாய நண்பன் இந்த வேப்ப மரம். கடைசியா பகுதி 5, முக்கியமான முன்னெச்சரிக்கைகள். இது நடமாடும் மருந்தகம்தான், மறுக்கவே இல்ல. ஆனா நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இதுல இருக்கு. இந்த வேப்பிலைக்கு அதீத வீரியம் இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடுறத முற்றிலும் தவிர்க்கணும். அதே மாதிரி சிறு குழந்தைங்களுக்கு வேப்ப எண்ணெயையோ சாற்றையோ உள்ளுக்குள்ள மருந்தா கொடுக்கவே கூடாது. இந்த விஷயத்துல நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். வேம்பு என்றாலும் கைப்பு, அது மருந்து என்றால் இனிப்பு. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க. இது வாய்க்கு கசப்பா இருந்தாலும் உடம்புக்கு செய்யற நன்மைகள் எவ்வளோ இனிமையானது அப்படிங்கிறத இந்த ஒரே ஒரு வரி மிக சரியா சுருக்கி சொல்லிடுது. சரி, இப்போ உங்களுக்கான நேரம். இந்த நடமாடும் மருந்தகத்தை உங்க சொந்த வீட்ல, உங்க தினசரி வாழ்க்கையில நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? இத பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. இயற்கையோட இந்த அற்புதமான கொடைய நாமளும் பயன்படுத்தி ஆரோக்கியமா வாழ்வோம்.